எப்படியாச்சும் காப்பாற்றியே தீருவேன். நைன் டெயில்ஸ் ஜிஞ்சருக்கு எங்க இருக்கா? உன்ட்ட நான் சொல்ல மாட்டேன். நீ எல்லாரையும் திசை திருப்பிட்டு நைன் டெயில்ஸை இங்கே தேடிட்டு இருக்கியா? காசி இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான். அப்படியா? அப்ப சரி. நைன் டெயில்ஸ் ஜிஞ்சருக்கு எங்க? இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரோட வித்தியாசமானவங்க. அவங்க உயிரே போனாலும் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. லைட்டிங் பிளேட். கக்காசி அட்டைக்கு காப்பி நெஞ்சா ஒன்னா சந்திச்சதை பெருமையா நினைக்கிறேன். வாங்க போலாம். இது என்ன ஜிட்சு? சரி, இதனை எப்படி சமாளிக்கிறேன்னு இப்ப நான் பாக்குறேன். பிசிக்கல் அட்டாக் மட்டும் இல்ல, நிஞ்சட்சுவையும் அவனால நல்லா தடுக்க முடியுது. இன்னொருத்தனும் உன் கதையை இப்ப நான் முடிக்கிறேன். லார்ட் ஜிராயா ஒத்தால 6 பேரையும் எப்படி சமாளிச்சாரு? எனக்கே அதிசயமா இருக்கு. எனக்கு புரிச்சு, இதான் சக்தி. என்னால இதை கட்டுப்போ தாங்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உண்மை என்னன்னா, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன். அந்த சேடக்குள்ள ஒரு பொரியா அவன் அந்த இடத்துல தான் அதை பண்ணிருக்கணும். இன்னும் சக்கரா இருக்கா? நான் ஏற்கனவே என்னோட லைட்டிங் ஸ்டைல் சேடக்குள்ளோட பயன்படுத்திட்டேன். அது என்னோட பாதி அளவு சக்கராவை எடுத்துருச்சு. அவன் வந்துட்டு இருக்கான். அவன் இப்ப என்ன பண்ணான்? அவனால நம்மளோட எல்லா தாக்குதல்களையும் தடுக்க முடியுது. அப்பா, நம்ம அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவன் நம்ம எல்லா தாக்குதலையும் தடுக்கிறான். அப்புறம் எப்படி அவனை நம்ம தோக்கடிக்க முடியும்? அவன் பக்கத்துல நம்மளால போக முடியாது. அப்போ இதுதான் ஒரே வழி. நல்லா முயற்சி பண்ண, மறுபடியும் அவனை தொந்தரவு வராம இருக்கு. இப்போ நான் அவனை கொல்ல போறேன். அவன் தரைக்கடியிலிருந்து தாக்குறதுக்கு முன்னாடி இந்த சீனை செட் பண்ணியிருக்கான். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். அப்பா, உன்னால இப்ப நகர முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ சேடக்குள்ள இல்லைன்னு எனக்கு தெரியும். இது முடிஞ்சிருச்சு.